என்னது? அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா? ரவி? ஆமாக்கா, அம்மா தூக்கு மாட்டிக்கிட்ட போட்டோ பாரு. மாமா, இந்த ஸ்டூலுக்கும் அம்மா காலுக்கும் மினிமம் 2 அடி கேப் இருக்கு. அப்படின்னா தூக்கு போட்டுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டூலோ இல்ல அது மாதிரி வேற ஒண்ணு போட்டுக்கணும். பட் அப்படி எதுவும் இல்ல. சோ அம்மாவை யாரோ கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டு ஸ்டூல வச்சிருக்காங்க. எதை வச்சு சொல்ற? அவ்வளவு புத்திசாலியான கொலைகாரன் தூக்குல மாட்டின பிறகு ஸ்டூல தள்ளி விடல. ஆஷா, உங்க ஃபேமிலிக்கு ஆரம்பத்துல இருந்தே வேண்டாதவங்க எதிரிங்க யாராவது இருக்காங்களா? எங்களுக்கு சொந்தங்களும் இல்ல, எதிரின்னு சொல்லவும் யாரும் இல்ல. எதுக்கு கேக்குறேன்னா, யாராவது உங்க கூட சண்டை போட்டு விரோதம் பாராட்டுறவங்க இருக்கலாம்ல. என்கிட்ட சண்டை போட்டவங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ், அப்புறம் என் பின்னாடியே சுத்தின அந்த ஜோதி. நான் அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனப்போ என்ன அரெஸ்ட் பண்ணது அந்த ஜெயராஜ் தான். ஆமா மாமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. எஸ், இந்த வேலையை செஞ்சது ஜெயராஜ் தான். ஏன்னா அன்னைக்கு ஆஷாவை அரெஸ்ட் பண்ண போனப்போ அந்த பொண்ணை அங்கிருந்து எஸ்கேப் பண்ணி விட்டவன் அவன் தான். ஆஷாவை பத்தி வாசல நின்னு கத்தனவனும் அவன் தான். இவன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிறவன். சோ ஈஸியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மேனிபுலேட் செஞ்சவனும் இவனே தான். இனியும் நம்ம லேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் we should arrest him. மிஸ்டர் அஜய், நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம், பட் ஸ்டில் ஐ எம் a police officer. யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னா அரெஸ்ட் வாரண்ட்னு ஒன்னு இருக்கணும். அது இருக்கா? உன்னை எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க இது போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, நான் உன் கீழே வேலை பார்க்கிற சப் இன்ஸ்பெக்டரும் இல்ல. மரியாதையா போட. அங்கெல்லாம் போறீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க கூட வரதுக்கு வேற யாருமே இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க கதி என்ன ஆவறது? ஆஷா, try to behave like a police officer's wife. குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ண போறதும் அவங்க தப்பிக்க முயற்சி பண்றதும் நாங்க அடிதடியில இறங்குறதும் எங்க டிபார்ட்மெண்ட்ல சகஜம் தானே மாமா. அந்த புறம்போக்கு எங்க போனாலும் அவனை சும்மா விடக்கூடாது. ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கொலையை பண்ணிட்டு ஒரு க்ளூ கூட கிடைக்க விடாம தப்பிச்ச அந்த ஜெயராஜ எப்படி பொறி வச்சு பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆஷா, சீக்கிரம் வந்துடுறேன். பாய் பாய்.
என்னங்க? யாரு? ஹலோ ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? நான் கமிஷனர் மிஸ்ஸஸ் பேசுறேன். உனக்கு யாராவது பெல் அடிச்சா அவசரப்பட்டு கதவு திறந்துறதா? நீங்க சீக்கிரமா வந்துடுன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை நீங்க தான் வந்துட்டீங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்றதை கேளு. இனிமே நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம். ரவி, நீ தான் பி கேர்ஃபுல். நான் இல்லாத நேரத்துல அந்த ஜெயராஜ் மறுபடியும் வந்து இங்க ஏதாவது கலாட்டா பண்ணானா? மாமா, நம்ம எதுக்கு அவனுக்கு பயப்படணும்? அவன் நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா? ரவி, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. அவனை அரெஸ்ட் பண்ணணும்னா பலமான ஆதாரம் வேணும். மாமா, அவனை நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி இருக்கு. என்னது? ஜோதி, அதான் அந்த கால்கள். அவளை பிடிச்சு உரைச்சா இவனை பத்தி எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். எஸ், யூ ஆர் ரைட். நீ உனக்கு தெரிஞ்ச வழியில அவளை தேடுறதுக்கு முயற்சி பண்றது நல்லதுதான். ஆனா எச்சரிக்கையா இரு. இடியட், செருப்பு பிஞ்சிரும். ஜோதி, ஏய் ஜோதி, நில்லு. K026762. ஹலோ ஹலோ. ஹலோ. அக்கா, நான் தான் ரவி பேசுறேன். சொல்லு ரவி. நான் ஜோதியை பார்த்தேன். எங்க? இங்கதான் காம்ப்ளெக்ஸ்ல. நான் அவளை பிடிக்க பார்த்தேன், ஆனா தப்பிச்சிட்டா. அவ கார் நம்பர் நோட் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல அட்ரஸ் வாங்கிட்டேன். அவளை பிடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். வேண்டாம் ரவி, நீ தனியா அங்க போக வேண்டாம். அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் அங்க இருந்தா உனக்கு தான் ஆபத்து. வேணும்னா நீ மாமா கூட கூட்டிட்டு போ. அக்கா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஏன்னா அவனை பார்த்துட்டு தான் ஓடி போனான். எஸ்கேப் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, மாமாக்கு இந்த மேட்டரை உடனே இன்ஃபார்ம் பண்ணு. அவனை அங்க வர வச்சிரு. நான் உடனே போறேன். அவன் அட்ரஸ் என்ன? ராஜேஸ்வரி இல்லம், 18th கிராஸ் ஸ்ட்ரீட், KK நகர். You bloody cheat! என் கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? ப்ளீஸ் என்ன விட்டுடு, எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது. இல்ல, இதுல எந்த தப்பு எதுவுமே இல்ல. நீ எந்த தப்பு செய்யலனா என்ன பார்த்து ஏன் ஒண்ணு சொல்லு. யார் நீ? எங்க அம்மா ஏன் கொலை பண்ண? Tell me, tell me, tell me, come on, tell me. எங்க அம்மா ஏன் கொலை பண்ண? இல்ல, உங்க அம்மாவை நான் கொல்லல. அப்ப யார் கொலை பண்ணது? சொல்லு. தெரியாது. தெரியாது? இப்ப நீ சொல்லல, உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். சொல்லு. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். எங்க அம்மா யார் கொலை பண்ணன்னு சொல்லு. 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 சொல்லுடி.
அவன் எங்க அம்மாவை கொண்டது யாருன்னு என்கிட்ட சொல்ல வந்தா. அதுக்குள்ள ஆ, நான் இவளை கொன்னுட்டேன். வாட்? தட் இஸ் ஸ்மார்ட். நான் தான் இவளை கொன்னேன். கொலைகாரன் யாருன்னு இவ சொல்லிடுவாளேங்கிறதுக்காக இவளை கொல்லல. அந்த கொலைக்கான சாட்சியே இவதான். அதான். அதாவது எங்க அம்மாவை கொலை பண்ணது நீ? நான் கொலை பண்ணது உங்க அம்மாவல்ல, நான் கொலை பண்ணது என் அத்தை. என்ன பைத்தியம் நினைக்கிறியா? அதெல்லாம் உனக்கு அப்புறம் புரியும். மாமா, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இது டபுள் ரோல் இல்ல, சிங்கிள் ரோல். ஒன் மேன். ஹீரோவும் நானே, வில்லனும் நானே. எப்படி இருந்தது என் பெர்ஃபார்மன்ஸ்? எனி டவுட்? உன்னை அவ்வளவு சீக்கிரமா சுகமா எந்த கஷ்டமும் இல்லாம சாக்கடிச்சிட மாட்டேன். இந்த பொண்ணை கொலை செஞ்சது நீதாங்கிற சந்தேகத்துல போலீஸ்காரங்க உன்னை தேடுற மாதிரி செய்யறேன் பார். அதுக்கப்புறம் உங்க அக்காவை ஆஷா. என்னாச்சுங்க? அந்த பொண்ணு கிடைச்சாளா? எந்த பொண்ணு? அதாங்க நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேனே, ஜோதி. ஓ, அந்த பொண்ணா? நான் வேற பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்ட மாமா. அதனால நீங்க அங்க வர வேண்டாம் அப்படின்னு ரவி எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். சரி, ரவிங்க ஏதோ அர்ஜென்ட்டா ஆபீஸ் வேலையா மும்பைக்கு போறதா சொன்னான். என்னது? ரவி மும்பைக்கு போயிருக்கானா? உனக்கு போன் பண்ணி சொல்றேன்னு கூட சொன்னானே, உங்ககிட்ட சொல்லல? சொல்லலையே. அவன் ஏதோ அவசரத்துல மறந்திருக்கலாம். இல்ல, அவன் அப்படி போறவே இல்ல. அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது, நீ கவலைப்படாம இரு. இன்னைக்கு தானே புறப்பட்டு போயிருக்கா. மும்பைக்கு போன உடனே போன் பண்ணுவான். டோன்ட் வரி, ஓகே? அட, என்னங்க இது? உங்க மீசை ஏன் எடுத்துட்டீங்க? சும்மா ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச். வெறும் மீசை தானே? ஆமா. பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். எப்படி இருக்க? ஒட்ட இருத்த நாய் மாதிரி கிடக்குற. பாவம், பசிக்குதா? இந்த பண்ணத்தில் இந்த நான் ஒரு முட்டாள். பசியோட கிடக்கிற நாய் வாயை கட்டி போட்டு கொடுத்தா அது எப்படியா தின்னும்? தின்னுடா. எங்க அக்காவுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்தது, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். I will kill you, you bloody criminal. அதத்தான் நான் எப்போ சொல்லிட்டேனடா. கிரிமினலும் நான் தான், ஜென்டில்மேனும் நான் தான். ஏய், உனக்கு தைரியம் இருந்தா என் கைகால் அவுத்து விடா. உன்னை கொன்னு புதைச்சிருவேன். என்னடா என்ன கொன்னுடுவேன்னு நீங்க கத்திக்கிட்டு இருக்க. அங்க உங்க அக்கா என் ஆயுசு நல்லா இருக்கணும்னு மாங்கல்ய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. குட், வெரி குட். அங்க பூஜை முடிஞ்சதும் நான் இங்க பிரசாதம் கொடுக்கறேன். வாழ்வினை பரிசாய் தந்தாய்
ஹலோ இன்ஸ்பெக்டர். என்ன என்ன இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட ஒரு கேஸ் விஷயமா பேச வேண்டியிருக்கு சார். ஓ ஐ சி. உள்ள வாங்க. ஆஷா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, காபி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். உங்க வைஃப் கிட்ட ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு சார். இந்த பர்ஸ்ல இருக்கிறது உங்க தம்பியோட போட்டோன்னு பாருங்க. ஆமா, இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இன்ஸ்பெக்டர், என் தம்பிக்கு ஏதாவது? உங்க தம்பிக்கு ஒண்ணும் ஆகலமா, ஆனா ஜோதிங்கிற ஒரு பொண்ணை உங்க தம்பி கொலை பண்ணிட்டார். என்னது? என் தம்பி கொலை பண்ணானா? இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? Do you know that? You are speaking to a senior police officer. தெரிஞ்சுதான் சொல்றேன். உங்க மச்சனை தான் கொலை பண்ணிருக்கார். No, it's impossible. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. அவன் தான் கொலையை செஞ்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உங்க மச்சனை தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு இது மட்டும் ஆதாரம் இல்ல சார். சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச இந்த கர்ச்சீஃப், செயின் எல்லாமே இருக்கு சார். இல்ல, என் தம்பி இந்த கொலை பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி சான்ஸே இல்லனா இந்த பொருள் அங்க எப்படி போச்சு? எதுக்காக உங்க தம்பி அந்த வீட்டுக்கு போனாரு? எங்க அம்மாவோட கொலை சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு அங்க போறேன்னு சொன்னது என்னமோ நிஜம்தான். அப்படி அங்க போனவன் அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை ஆகி கலாட்டா பண்ணி எமோஷனலா அவங்கள மர்டர் பண்ணிட்டான். நோ இன்ஸ்பெக்டர், ஒரு ஆள் கொலை நடந்த இடத்துக்கு போனாங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவன் தான் கொலையை செஞ்சிருப்பான்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? அது அவனை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும். அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் வாரண்டோட வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எங்க அவன் நேத்தே மும்பை போயிட்டான்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. இந்த ஊர்லயே இல்லாத ஒருத்தன் கொலை எப்படிங்க செஞ்சிருப்பான்? அதான் ஆஷா, எனக்கும் புரிய மாட்டேங்குது. சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ என்னங்க ஆஷா, ரவி, tension ஆகாத. போ. நம்பிக்கை துரோகி, தெய்வ மாதிரி நினைக்கிற என் புருஷனை கொலைகாரன்னு சொல்றியடா? ஐயோ, என்ன நம்புக்கா. அவன் நம்மள கொல்ல வந்திருக்கிற ராட்சசன். வாயை மூடுடா, rascal. டேய், இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி அனாவசியமா ஒரு வார்த்தை சொன்ன உன் நாக்கு அறுத்து தெருவுல போட்டுருவேன். அக்கா, நானும் உன் புருஷனை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணேன். நம்ம அப்பா மாதிரி நினைச்சேன். ஆனா நம்ம அம்மாவை கொண்ட உண்மையான கொலைகாரன் யார் தெரியுமா? உன் புருஷன். ஜோதியை பிடிச்சு நம்ம அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு வற்புறுத்தி கேட்டேன். அவளும் சொல்றதுக்கு வந்தா, அதுக்குள்ள உன் புருஷங்க வந்து அவளை கொலை பண்ணிட்டாங்க. ஜோதி அவன் கொலை பண்ணிட்டு நான் அந்த கொலையை செஞ்ச மாதிரி சாட்சிகளை உருவாக்கிட்டா தெரியுமா? இல்ல, என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்ல. கண்டிப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. நீ பார்த்த பொண்ணு வேற பொண்ணுன்னு நீ அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இப்ப போய் சொல்றியா? நான் உன்கிட்ட போய் சொல்லுனாக்கா, நான் அவனுக்கு போன் பண்ணவே இல்ல. இதெல்லாம் உன் புருஷன் ஆடுற நாடகம். அது சரி, இதுவரைக்கும் நீ எங்க இருந்த? அவனோட பழைய ஃபேக்டரியில நடத்தி வச்சு என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாக்கா உன் புருஷன். இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையாக்கா? அன்னைக்கு அந்த ஜோதி நம்ம வீட்டுக்கு வந்து நாடகம் பண்ணது காரணம் கூட உன் புருஷன் தான். நான் அந்த ஜோதி வீட்டுக்கு போனப்போ பின்னாடி பக்கமா வந்து என் தலையில அடிச்சதும் நீ என்ன தேடி வந்தப்போ உன்னை பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் வச்சதும் உன் புருஷன் தான். நமக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு அம்மா கிட்ட நீங்க என் தாய்க்கு சமம் சொல்லி அவங்கள கொண்டு தூக்கல தொங்க விட்டதும் உன் புருஷன் தான். உன் புருஷன் தான். ரவி, நீ இவ்வளவு நேரம் அவரை பத்தி சொன்னதெல்லாம் போய் தானே?
என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லடா. உண்மை சொல்லுடா, உண்மை சொல்லுடா, சொல்லுடா. அக்கா இருக்கா, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்ப. என்னால நம்ப முடியலடா. அவரு அவர் எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாருன்னு தெரியலையே. அதுதாங்க எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அம்மாவையும் கொன்னு என் கண்ணு முன்னாடியே உன்னை சித்திரவதை பண்ணி கொல்லுவேன்னு சொன்ன அவனை நான் உயிரோட விடவே மாட்டேக்கா. ரவி, உன்னோட இந்த அக்கா உயிரோட இருக்கணும்னா நீ அவரை எதுவும் செய்யக்கூடாது. அக்கா, விடு. வாடா. அக்கா சொன்ன கேளுக்கா. நான் சொல்றதை கேளு. அக்கா விடு. டேய், அக்கா அவனை மட்டும் உயிரோட விடக்கூடாதுக்கா. சொன்ன கேளு. உன்னோட முரட்டுத்தனத்தினால அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. என் மேல சத்தியம். அக்கா இந்த ரூம் வெளியே வரக்கூடாது.